கரூர் மற்றும் நாமக்கல்லில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். கரூரில் தொழில் கூட்டமைப்பினருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடல். சர்வதேச தரத்தில் சிப்காட் தொழிற்சாலை திறன் மேம்பாட்டு கல்லூரி அமைக்க வேண்டுகோள். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. தனது எம்பி அலுவலகம் தாக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என பேட்டி. பாஜக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று சென்னை வருகிறார். அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பி, எம்எல்ஏக்களை சந்தித்து ஆதரவு கேட்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஜெகன்மோகன், நவீன் பட்நாயக்கிற்கு திருமாவளவன் வேண்டுகோள். வரும் 4ஆம் தேதி சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கடந்த ஓராண்டில் 94,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்துள்ளதாகவும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட்டது சட்டத்திற்கு எதிரானது. உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் தகவல். அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வேலூர் மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு கைது. 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போராட்டம். பாலையில் நிறுத்தியிருந்த பழைய ஜீப்பை அப்புறப்படுத்தாமல் போடப்பட்ட தார் சாலை. வேலூர் மாநகராட்சியில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ திட்டங்களுக்கு அனுமதி இல்லை. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உறுதி. சிவகங்கை ஆட்சியரின் பெயரை பயன்படுத்தி நேர்முக உதவியாளரிடம் 3 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பீகாரிலிருந்து செல்போன் எண் செயல்பட்டது கண்டுபிடிப்பு. தனக்கு கைராசி மீது நம்பிக்கை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ கருத்து. சென்னையில் தொழிலதிபர் கடத்தல் வழக்கில் திருப்பம். காவல் உதவி ஆணையர் விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன். அறநிலையத்துறை கோவில் சொத்துக்களின் வருவாயை முறையாக வசூலித்தால் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக இரவில் பரவலாக மழை. சாலைகளில் தேங்கிய தண்ணீர். ஊட்டியில் தொடர் கனமழை எதிரொலி. நீர்வீழ்ச்சிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கட்டிட கான்ட்ராக்டரை தாக்கிய வழக்கில் நடிகர் சந்தானம் நீதிமன்றத்தில் ஆஜர். சந்தானத்துடன் செல்ஃபி எடுத்த வழக்கறிஞர்கள். தனியார் நிதி நிறுவனங்களிடம் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கும் கடனுக்கு அரசு பொறுப்பேற்காது. ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். கிரீமியாவில் இருந்து ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு பேருந்து சேவை. உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யா தொடக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டி. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 7 விக்கெட்டுகளை இழந்து 338 ரன்கள் குவிப்பு. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர். முன்னணி வீரர் ஜோகோவிச் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம்.